ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓகே சொல்லுங்க. ஓகே, இப்போ அவங்க சுமன் சார் சொன்னாரு, அவங்க ஒரு சஃபாலஜிஸ்ட் வச்சுட்டு நான் நிறைய பேரோட பேசினேன், யூபியில் பேசினேன், இந்த மாதிரி இல்லை யோகியை இது பண்றாங்க, மோடி மேல அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோகேந்திர யாதவும் அதே தான் சொல்றாரு அப்படி அவங்க அப்படி சொன்னாங்க. இப்போ அவர் தனக்கான இதுல இருந்து கான்டாக்ட்லயே சொல்றாரு, இவங்களும் சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ எங்களோட ஒரு டீம் இருக்கு. ஓகே, நாங்கள் சத்தீஸ்கர் நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னோம், உங்களுக்கே தெரியும் பழைய இதில். அது கடைப்பாக அதுபடியே சத்தீஸ்கர் ஜெயிச்சாங்க. அந்த டீமோட ரிப்போர்ட் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதை மட்டும் வாசிக்கிறேன், நீங்கள் வேணா நோட் பண்ணிக்கங்க. ஜூன் 4 கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நான் நிறைய நோட் பண்ணிருக்கேன் கடந்த கால. அசாமில் இன்னைக்கு 5 நடந்தது, 5 பிஜேபிக்கு. பீகாரில் 5 நடந்தது, 4 பிஜேபிக்கு. சத்தீஸ்கரில் 3 நடந்ததுல 2 பிஜேபி. கர்நாடகாவில் 14 நடந்ததுல 13 பிஜேபி. கேரளாவில் கண்டிப்பா 2 சீட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறோம். அது இல்லாம 31 லட்சம் வாக்குலேருந்து 52 லட்சம் வாக்குக்கு போறோம். 4 வந்து சொல்றேன், 4 வந்து நான் சொல்றேன், அதுக்கு தான் சொல்ல வரேன். 4 வந்து அதாவது கண்டிப்பா ஊர்ஜிதமா ஜெயிக்கிறது 2. 4 தொகுதியில கடுமையான போட்டி இருக்கு. ஒரு 4 தொகுதியில போன தடவையோட இந்த தடவை வந்து வாக்கு வங்கி ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட நானும் 10 தொகுதி. ஒரே நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து எம்பி மத்திய பிரதேசில் 7க்கு 6, மகாராஷ்டிரால 8க்கு 6, ராஜஸ்தான்ல 13க்கு 12, திரிபுரால 1க்கு 1, யூபியில 8க்கு 8, வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு நடந்ததுல 3க்கு 3, ஜேஎன்கேல 1க்கு 1. இது வந்து நம்ம இன்னைக்கு எழுதி வச்சுங்க, நம்ம சொன்னதை எழுதி வச்சுங்க. இதுல ஏதாச்சும் மாற்றம் இருந்தா அப்புறம் பேசுவோம். மொத்தம் என்னன்னா 88 இதுல நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு 89 நடந்தது, 88 நடந்ததுல 63 வருதுக்கு பாஜகவுக்கு இருக்க வாய்ப்பு. ஒரு நிமிஷம் தம்பி. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து 102 நடந்தது. நம்பர் மட்டும் சொல்லுங்க. 102ல எவ்வளவு வருவீங்க? 102ல எங்களுக்கு கிட்டத்தட்ட 65 வரும். தமிழ்நாட்டுல தமிழ்நாடு வந்து நான் தான் சொல்லிட்டேன், நாங்க வந்து 65ல 9 இடம் 9 இடம் கண்டிப்பா வரும். சரி சரி. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த 102ல நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்க. காங்கிரஸ் வந்து ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நாங்க எல்லாம் நீங்க பேசுவோம் வாய் மூடி. இல்ல நீங்க இல்ல சரி சொல்லுங்க. சரி 9 இடம் தமிழ்நாட்டுல வெற்றி பெறீங்க கண்டிப்பா. 2024ல கண்டிப்பா வெற்றி அடைறோம். அது இல்லாம கிட்டத்தட்ட 14 இத கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. ரெக்கார்ட் பண்ணுங்க. அவர் 4ஆம் தேதிக்கு உங்களுக்கு சேலஞ்ச் பண்றாரு சார். நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. 4ஆம் தேதிக்கு இல்ல நீங்க எல்லாரோட பிரச்சனை என்னன்னா, இங்க என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும் ஒரு கேட்ச் மெமரி இருக்கு. அந்த மெமரியில இருந்தா பேசுறீங்களே, அவுட் ஆஃப் பாக்ஸ்ல நீங்க எவ்வளவு மாற்றங்கள். அப்பனா ஒரு இது எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. சரி அஜிமுத் கரெக்ட் தான். இல்ல உங்க நம்பிக்கை நான் மறுக்கல. இல்ல எனக்கு இந்த கேட்ச் மெமரி சொன்னதுனால ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேன். நான் இதோட தான் சார், இதோட தொடர்புடையது சார், இதோட தொடர்புடையது. இல்ல நானும் மறந்துட கூடாது, இதோட தொடர்புடையது. கேட்ச் மெமரின்னு நீங்க சொன்னதுனால இவங்களுக்கு எல்லாம் கேட்ச் மெமரி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த 2 மணி நேரம் கேட்ச் மெமரி ஏதாவது இருந்துச்சா? வாக்கு சதவீதம் கூடிருச்சுன உடனே மாற்றம் வந்து விட்டது அப்படின்னீங்க. அப்புறம் இல்ல வாக்கு சதவீதம் இவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன பிறகு வேற ஒரு இடத்துக்கு போனீங்க. அந்த 2 மணி நேரம் கேட்ச் மெமரின்னு பார்க்கணுமா? பேசவே இல்லைங்க. நான் எங்க வாக்கு சதவீதத்தை பத்தி நான் பேசவே இல்லை. இப்போ வந்து உட்கார்ந்ததுல இருந்து இப்ப இல்ல, பொதுவாகவே எல்லா நண்பர்களும் சொன்னது, எல்லா நண்பர்களும் சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற கருத்து தான். ஓகே ரைட் ஃபைன் சரி. நீங்க இல்ல ஒரே நிமிஷம், இதுல வந்து நீங்க ஒண்ணு கவனிச்சு பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. நாங்க சவுத் இந்தியாவில் எடுக்கிற நம்பர் கூட ஆல் இந்தியாவில் இந்த காங்கிரஸ் எடுக்க போறது இல்ல. இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு இருக்க சொல்லுங்க. நேத்து இந்த மதத்தை பத்தி ரொம்ப பேசின ஒன்னு சொல்லிடுறேன். நேத்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, மதங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பதை அரசியல் வடிவமைத்த அம்பேத்கர் கூறியுள்ளார். ஆனால் அவருடைய முதுகில் காங்கிரஸ் குத்தி உள்ளது. நாட்டு சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை என்று காங்கிரஸ் கூறி உள்ளது. மேலும் தற்போது அவர் உடனே தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் மதத்தின் அடிப்பில் இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கூறியுள்ளனர். தாஜா அரசியலும் மற்றும் ஓட்டு வங்கி அரசியலும் ஈடுபடும் காங்கிரஸ் முஸ்லிம்களை மகிழ்விக்க முயற்சிக்கிறது. சட்டவிரோதமாக முஸ்லிம்களுக்கு இட ஒதுக்கீடு அளிக்கும் முயற்சி ஆந்திராவில் துவங்கினார்கள். தற்பொழுது நாடு முழுவதும் செய்வதாக
இருப்பதாக சார், கூறுகிறார்கள். இதெல்லாம் எங்க பேசினாரு? இது பாரத பிரதமர் நேத்து அதான் பேசினாரு. எங்க பேசிருக்காரு? fraud ஒரு நிமிஷம் சார், சார், ஒரு நிமிஷம். இல்ல வர ஒரு நிமிஷம். சார், கனகராஜ் இருக்கட்டும். ஒரே நிமிஷம், ஒரு கேள்வி வரும். ஒரே ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் முஸ்லிம் கம்யூனிஸ்ட் கிடையாது சார். ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால்ல இவங்க எல்லாம் போயிட்டாங்க சார். நீங்க அவருக்கு காமிக்கிறேன்னு சொன்னீங்களே சார். எப்போதுமே சார், காங்கிரஸ் வந்து அர்ஜுனமுத்து சார், சாடிச்சிரும் சார். அர்ஜுனமுத்து சார், ரெண்டு விஷயம் சார். ஒண்ணு கனகராஜ் சார். fraud இல்ல, எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? அர்ஜுனமுத்து சார், உங்கள்ட்ட கேட்டாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கெல்லாம் யோகிதை கிடையாது. 10 ஆண்டுகள் இந்த நாடை வந்து உலகம் முழுக்க சார், சிறப்பு இல்ல பண்ணியிருக்காரு. சார், அந்த அவரை போய் இந்த மாதிரி இல்ல சார், அறிக்கையில சமமா சார், போய் இல்ல சார், பேசுறதுக்கு திரு கனகராஜ் மதத்தின் அடிப்படையில் யாருக்குமே அருகதை கிடையாது. என்ன எழுதா? சார், என்ன எழுதல? சார், ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் கேட்கிறேன். இல்ல, இல்ல, ஒரு நிமிஷம் சார். சார், பொய் சொன்னா பொய் தான். பொய் சொன்னா பொய் தான். இல்ல சார். பொய் சொன்னா பொய் தான் சார். பொய் சொன்னா பொய் சார். ராஜீவ், ஒரு நிமிஷம். இல்ல, இல்ல, ஒரு நிமிஷம். திரு கனகராஜ், கருத்து தவறானதுன்னு சொல்றது வேற, ஒரு மனிதரை தவறான்னு சொல்றது வேற. உங்களுக்கு பொருள் தெரியும். ஆனா என்ன அயோக்கியத்தனம் கருத்து தவறுன்னு சொல்றது வேற சார். கருத்து உண்மைக்கு புறம்பானு சொல்லுங்க சார். ஆனா ஒரு மனிதனை அப்படி நம்ம மொத்தமா சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும் புரிஞ்சா தப்பா. இல்ல சார், தயவு செஞ்சு நீங்க விவாதத்துக்குள்ள வாங்க. நம்ம நான் சொல்றேன், நரிப்படுத்த வேண்டியது அவசியம். இல்ல, இல்ல, ராஜீவ் காந்தி, நான் ஒரே விஷயம் கேளுங்க. அவர் சொல்லக்கூடிய கருத்து உண்மைக்கு மாறானது. நான் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தேவையில்லாம நீங்களும் இதெல்லாம் விழுறீங்க. ஒரு நிமிஷம் சார், உணர்ச்சி வசப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். அர்ஜுன் சார், அவர் ஒண்ணு கேட்டார் உங்கள்ட்ட, எங்கயாவது இந்து முஸ்லிம் இருக்கான்னு எடுத்து காமிங்க. சொல்றேன் சார், என்கிட்ட இல்ல இப்போ. அது அப்படின்னா இல்லன்னு ஒத்துக்கங்க. இப்போது நிலைமையில நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல. பெரிய ஃபைல் இல்ல சார், நான் வரேன். முடிச்சிருங்க. ரைட், உங்கள்கிட்ட தான் வரேன் சார். அர்ஜுன் வரேன். ராஜீவ் காந்தி, உங்கள்கிட்ட தான் வரேன். இதை கடந்தும் இப்போ நீங்க வந்து பிரதமர் மோடி பேசினார் நீங்க இல்லையா? எவ்வளவு நேரம் பேசினாரு? அதுல எவ்வளவு நேரம் இது நீங்க சொன்னது? ஏன்னா இப்ப ராமசாமி சொல்றாரு, நீங்க அதுல இருந்து ஒரு துளி எடுத்து பேசுறீங்கன்றீங்க. அதை ஏதாவது தப்பா இன்டர்பிரட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதுல பேசுறது முழுக்க மதம் சார்ந்து தான் பேசியிருக்காரு. ஓகே, ரைட் சார். இந்தியா இல்ல, நீங்க அதை கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. நான் திரும்ப கனகராஜ் சார் கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுங்க சார். இதுல கான்செப்ட் பேசுறதுக்கு இடம் கொடுங்க சார். இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு சார். இந்தியாவில் மதத்தின் அடிப்படையில் எங்கேயாவது ரிசர்வேஷன் இருக்கா? சரி, இல்லாத ஒண்ண திரும்ப சார் என்ன இல்லங்கற 3.5% நீங்க கொடுக்கல ரோஸ்டர் முறையில இல்ல முஸ்லிமுக்கு இல்ல 3.5% மறைக்காருங்க சார். சார் முஸ்லிம் ராவத்தர் மறைக்காரு இல்ல. கிளாஸ்னு சொல்றாரு. ராவத்தர்ல மறைக்காரு. கிளாஸ் பேக்வர்ட் கிளாஸ் 3.5% கொடுத்திருக்கு சார். பேக்வர்ட் கிளாஸ். ஒரு நிமிஷம் சாருக்கு நான் சொல்றேன். ஆந்திரால பேக்வர்ட் கிளாஸ் இல்ல கொஞ்சம் ஒருத்தர் பேசல. ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்லுங்க. ஆந்திரால 3.5% 19% 3.5% இருக்கு. ஆந்திரால 5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. சரி, இஸ்லாமியர்களுக்கு. சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. ஓகே. தமிழ்நாட்டில் அவங்களுடைய பேக்வர்ட்னஸ் எடுத்து அதன் அடிப்படையில் 3% கொடுத்துச்சு. நீங்கள் எந்த ஒரு இது கிறிஸ்டியனுக்கு தான் இது முஸ்லீமுக்கு தான் சொல்லி மதத்தின் அடிப்படையில் எங்கேயும் இடஒதுக்கீடு